மது போதைக்கு அடிமையான மகனை தந்தையே கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். தினமும் குடிபோதையில் சொத்துக்களை எழுதி தருமாறு தந்தையிடம் தகராறு செய்துள்ளார் அந்த மகன். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த தந்தை மகனின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்திருக்கிறார். பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது இந்த சம்பவம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே உள்ள அலமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சொக்கலிங்கம். 75 வயதான இந்த முதியவர் அதே பகுதியில் டீக்கடை நடத்தி வந்துள்ளார். இந்த முதியவர்தான் பெற்றெடுத்த தனது மகனையே கொடூரமாக கொலை செய்துள்ளார். என்ன நடந்தது? சொக்கலிங்கத்திற்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது. வீட்டின் மேல்புறத்தை தனது மகனுக்கு சொந்தமாக எழுதி கொடுத்துவிட்டு கீழ்ப்பகுதியில் தனது மனைவியுடன் வசித்து வந்தார் சொக்கலிங்கம். மகன் கார்த்திக் பள்ளிபாளையம் பகுதியிலுள்ள ஒரு ஆயத்த ஆடை நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். குழந்தைகள் மற்றும் மனைவியுடன் வீட்டில் மேல்புறத்தில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் அதிகாலை மாடியில் ஏதோ சத்தம் கேட்டதால் அக்கம் பக்கத்தில் வசித்தவர்கள் ஓடிச் சென்று பார்த்துள்ளனர். அங்கே மகன் கார்த்திக் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அருகே முதியவர் சொக்கலிங்கம் இரத்த கரைகளுடன் நின்று கொண்டிருந்தார். தகவல் அறிந்து வந்த பள்ளிபாளையம் காவல் நிலைய போலீசார் கார்த்திகின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பள்ளிபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சொக்கலிங்கத்தையும் கைது செய்தனர். மகனை சொக்கலிங்கம் கொலை செய்ய காரணம் என்ன? போலீஸ் விசாரணையில்தான் திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளிவந்தன. குடிப்பழக்கத்திற்கு அடிமையான கார்த்திக் தினந்தோறும் மது அருந்திவிட்டு வந்து தந்தையிடம் தகராறு செய்து வந்துள்ளார். மேலும் வீட்டின் முழு பகுதியையும் தனக்கு சொந்தமாக எழுதி கொடுத்துவிட்டு வீட்டை காலி செய்யும்படியும் தந்தை சொக்கலிங்கத்திற்கு தொல்லை கொடுத்து வந்துள்ளார். அதேபோல் அன்றைய தினமும் தந்தையுடன் தகராறு செய்துள்ளார். இதையடுத்து கார்த்திக்கின் மனைவி தனது குழந்தைகளுடன் கீழ்ப்புறத்தில் உள்ள மாமனார் வீட்டில் உறங்கச் சென்றுள்ளார். கார்த்திக் மட்டும் வீட்டின் மேல்புறத்தில் உறங்கியுள்ளார். அப்போதுதான் மகன் குடிபோதையில் தன்னிடம் தொடர்ச்சியாக தகராறு செய்வதும் வீட்டை காலி செய்யுமாறு வற்புறுத்துவதும் தந்தை சொக்கலிங்கத்திற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் வீட்டின் மேற்பகுதிக்கு சென்றவர் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த மகனின் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்தார் என்பது காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்தது. வீட்டை எழுதித்தரக் கோரி குடிபோதையில் தகராறு செய்த மகனை தந்தையை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எஸ். ராமச்சந்திரன், நியூஸ் 7 தமிழ், திருச்செங்கோடு.